இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன ஜெயிலா நடத்துறீங்க? இங்க போகணும் இங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இது வீடு தானே? ஆமா, என்ன கேள்வி கேக்குற அதிகாரம் முதல்ல உங்களுக்கு யார் கொடுத்தது? ரித்திகா, என்னங்க கிட்ட ரொம்ப பேசுற. யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னோட அக்காவை பார்த்து என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறியா? இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் என் அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒன்ன மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யார வேணாலும் கேள்வி கேட்கிற அதிகாரம் எங்க அக்காவுக்கு இருக்கு. இந்த அக்கா கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு கிட்ட இப்படி திருடி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. நான் அமைதியா இருக்கணுமா? என்னால அப்படி இருக்க முடியாது. நான் பேசதான் செய்வேன். இவர் நீ பேசுறதுக்கு இது ஒண்ணு உன் வீடு இல்ல. எங்க அக்கா கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லணும். இந்த மாதிரி திமிரெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? என்ன நீ பாட்டுக்கு என்னோட அக்காவை என்ன வேணாலும் பேசுவ? அதெல்லாம் நான் பார்த்துட்டு அமைதியா இருப்பேன் நினைச்சியா? எங்க அக்காவை எதிர்த்து பேசுறது யாரா இருந்தாலும் சரி, நான் பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். உங்களை யார் இப்ப சும்மா இருக்க சொன்னது? என்ன பேசணுமோ பேசுங்க. ஏன் அடிக்கணும்னா கூட அடிங்க. ஏன்னா உங்களால என்ன மட்டும் தானே அதட்ட முடியும். உங்க அக்கா இப்படி ஆதாரமே இல்லாம நான் செய்யாத தப்புக்கு என்ன திருடி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணல? யார நம்பி இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தேனோ அவங்களே என்ன பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறப்போ இனிமே நான் இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? நான் எப்பவே கிளம்புறேன். ரித்திகா, இன்னொரு தடவை அந்த மாதிரிலாம் சொல்லாத. கபிலன் ஒன்னும் உன்னை புரிஞ்சுக்காமலாம் இல்ல. அவன் அக்கா மேல இருக்கிற பாசத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இதுக்காகலாம் நீ வீட்டை விட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். இல்ல, அவருக்கு வேணும்னா அவங்க அக்கா மேல பாசம் இருக்கலாம். அதுக்காக யார வேணாலும் நம்பாம போகலாம். ஆனா நான் நம்பினது இவரை மட்டும் தானே. அந்த நம்பிக்கைக்கு இப்ப அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் போறேன். ஏய், இப்ப எதுக்கு இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்க? உனக்கு யாரும் இங்க பிடிச்சு வைக்கல. டோர்ஸ் ஆர் ஓபன். கபிலா,